ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்கிறதுனா அது என்ன நாளாக இருக்கும்? சண்டே தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி சண்டே தான். எனக்கு இன்றைக்கி லீவ் இல்லையா, அதனால் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சதே 8 மணி தாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அன்றைக்கி அந்த வாரத்துக்கான மாவு சண்டே தாங்க அரைச்சி வைப்பேன் நான். அதனால் சண்டே காலையில் டீ குடித்ததுக்கப்புறம் சரி அரிசி ஊற வச்சிடலாம் மாவுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்போயும் போல் தாங்க 4 டம்ளர் இட்லி அரிசி, 1.5 டம்ளர் உளுந்து, இதுதாங்க என்னோடய மெஷர்மெண்ட் எப்போயுமே. அதோட பச்சரிசி ஒரு 1/2 டம்ளருங்க சேர்த்து அரைச்சி வச்சோம்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளார அந்த ஒரு வாரத்துக்கு எனக்கு ஓடிடுங்க. மாவு மட்டும் ஒன்று இல்லை, அவ்வளோதாங்க. அதனால் அந்த மாவு வேலையை மட்டும் கன்ஃபார்ம் மறக்காமல் நான் பண்ணிடுவேன் வாரம். அதுக்கப்புறம் லன்ச் சிக்கன் செய்யலான்னு தாங்க. கிரேவி மாதிரி வைக்கலாம், எப்பயும் குழம்பு தானே வைக்கிறோம், வைக்க வேண்டாம், கிரேவியாட்டம் வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி மத்தியானம் கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்டாச்சுங்க. நாங்கள் அன்றைக்கி 12 o'clockலாம் சாப்பிட்டாச்சு. சுட சுட சாதம், சிக்கன் கிரேவி மாதிரி மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டு தக்காளி ரசம், ஒரு முட்டை ஆம்லேட்டுங்க. அது என்னமோ ஆம்லேட் சாப்பிடணும் போல் ஒரு கிரேவிங்ஸாக இருந்தது. அதனால் முட்டை ஆம்லேட்டு, தக்காளி ரசம், தயிர், இதுதாங்க அன்றைக்கி எங்களோட லன்ச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.